பொறாமை கொள்ளாதே. மோசமான விடயம், மானக்கேடான ஒரு குடம் என்றால் இந்த பொறாமைத்தான். பொறாமையால நான் முன்னேறினேன், பொறாமையால் நல்லா வாழ்ந்தேன் என்று யாரையும் சொல்ல முடியாது. அது உன்னை இழிவாக்கிவிடும். நெருப்பு எவ்வாறு விறகை தின்றுவிடுமோ இதே போன்று நன்மைகள் அனைத்தையும் தின்றுவிடும் இந்த பொறாமை என பெருமானார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள். இது பகைமையை வளர்த்துவிடும். இந்த கோபமும் பொறாமையும் மக்களிடையே இருக்கக்கூடிய தொடர்பை அறுத்துவிடும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் அல்லாஹ்வை அழைத்தால் அல்லாஹ் பதில் கொடுத்து விடுவான். நாங்கள் அல்லாஹ் கிட்ட ஏதாவது எங்களோட தேவைகளை கொண்டு கேட்டால் அல்லாஹு தாலா அந்த விஷயத்தை கொடுத்து விடுவான். அப்படியான ஒரு இஸ்முல் ஆலம் பொருந்திய ஒரு துஆ. இந்த துஆ எப்படியான முறையில் ஓதோனும், இந்த துஆ என்ற விளக்கமெல்லாம் கீழே இருக்கக்கூடிய ஒரு ப்ளே பட்டன் ஒன்றிக்கு சின்னதா, இதை கிளிக் பண்ணி பார்த்து கொள்ளுங்க.